அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தாங்க. அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வரவிருக்கும் இந்த காலகட்டங்கள் 27/10/2025 முதல் 6/12/2025 சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். தைரியத்தையும் துணிச்சல், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். நிலம் சார்ந்த யோகம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது, நீதித்துறை மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட யோகங்களையும் தரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த சில காலகட்டங்களாக நடந்த அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நான் நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கை அமையலைங்க. நான் நினச்ச விஷயங்கள் ஒன்று, ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று, நடந்தது ஒன்று, எதிர்பார்த்தது எதுவுமே சரியான விதத்தில் அமையலைங்க. ஏன்னா நல்லதாக ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல. எல்லாமே என் கையை விட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், நிறைய பேர்த்துக்கு வேலையை விட்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு என்ன நடந்தது தெரியல, வேலையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சரியான விதத்தில் அமையலை. இந்த புதுசாக ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா அப்படின்னா அதுலேயும் ஏதாவது ஒரு குறை சொல்லிவிட்டு, ஓகேங்க மறுபடியும் நான் உங்களை கூப்பிட்றோம், இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு வேக்கன்சி தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக அமையும். இது வரைக்கும் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு கூடிய விரைவில் புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இல்லை ஃபாரின் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தால், போயிட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்குங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அந்த தொழிலில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள், தடைகள், இழப்புகள், நஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க. உங்களுடைய பிரான்ச்சை அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய, அதாவது புதிய புதிய ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த விஷயத்தை வச்சுட்டு உங்களோட வருமானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்த விஷயங்களில் இந்த நிறைய பேருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காதனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து எல்லாமே குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாம் இருக்குது, எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், ஆனால் இன்றைக்கி கல்யாணம் ஒன்று நடக்கலையே பையனுக்கு, இல்லை அந்த பொண்ணுக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லோரும் மற்றவங்க எல்லாம் இருந்தும் உனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு நடக்காதனால எவ்வளோ அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் நீங்கும். செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், திருமணம் சார்ந்த யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய ஜென்மஸ்தானத்தில் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்கவங்க, எங்களை மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்கள் திருமணம் சார்ந்த ஒப்புதல்கள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக எதுக்காக இப்படி நடந்துகிட்ருக்கு, என்ன காரணமே தெரியல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரொம்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது, இதனால் நிறைய தியாகம் பண்ணிட்டேங்க, நிறைய விட்டு கொடுத்தும் போயிட்டுங்க, குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து போயிட்டோம். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சிக்கவே இல்லைங்க, யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலைங்கும் போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி, குழந்தைங்களுக்காகவும் மனைவிக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஒன்றா கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலைங்கும் போது இதுக்கு மேலே இந்த லைஃப்பில் இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய சூழ்நிலையில் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நிலைகள் கூடிய விரைவில் கை கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை மேலோங்கும். கூடிய விரைவில் எல்லோரும் ஒற்றுமையை சேர்ந்து சில இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு, அல்லது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். குடும்ப அமைப்புகள் கரெக்டான விதத்தில் இருக்குங்க. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், டிவோர்ஸ் வரைக்கும் சில பிரச்சனைகள் போயிடுச்சுங்க. இதுக்கு மேலே இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைனால எனக்கு நிறைய மன கஷ்டங்களும் நிறைய மன வேதனைகளும், உறவுகள் கிட்ட எனக்கு நிறைய அவமானங்களையும் சந்திச்சாச்சு. எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நாங்கள் மறுபடியும் பழையபடி ஒன்றும் சேர முடியாதுங்களா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு
வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பிரிந்து சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள். நமக்குன்னு ஒரு அந்தஸ்து மரியாதை இருந்ததுங்க, எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இது எல்லாமே இன்றைக்கி இழந்துட்டேன். மற்றவங்க மத்தியில் எனக்குன்னு இருந்த ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறதே கெட்டு போச்சுங்க. ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. விட்டுட்டு போன லைஃப் அப்படிங்கிறது மறுபடியும் எனக்கு வந்து தேடி வராதுங்களா, மறுபடியும் நான் பழையபடி வாழ முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களுடைய அருமை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக பிரிஞ்சோம்னே தெரியாமல் சில சூழ்நிலைகளில் போயிருந்தாங்க, அவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. யாரை நம்புறதுனே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. நல்லா எல்லாருமே வந்து நல்லவங்க மாதிரி நடித்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களே என்னை வந்து எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீக்னஸை வச்சு என்னை வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குறாங்கன்னு சொல்கிறவங்க, அந்த வீக்னஸை தெரிஞ்சு அடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை, யாருமே எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைகள்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தனியாக நிற்கிறேன்னு இன்றைக்கி யாருமே வந்து எனக்கு சப்போர்ட் இல்லையேன்னு சொல்கிறவங்க கூட தனக்குன்னு ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், சொந்த பந்தங்கள், விட்டு சென்ற உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே தன்னை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு பலமாக நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களோட வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சு அடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, அந்த வீக்னஸையே உங்களுடைய அதாவது அந்த எது உங்களுக்கு பலவீனமாக நினைக்கிறீங்களோ அதையே பலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் மேலோங்கும், கட்டிடம் கட்டுவதற்கான யோகங்கள், பில்டிங்கை கட்டி அந்த வீடு வேலையை முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாள் அந்த வீட்டு வேலை இழுபறியாக இருக்கிறது கூட கூடிய சீக்கிரத்தில் அது கண்டிப்பாக அந்த வீட்டு வேலை முடியுங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். குழந்தைங்களோட கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தைங்க எதிர்பார்த்தபடி ஒரு ஸ்கூலோ அல்லது காலேஜோ அட்மிஷன் போடுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்ட வீண் விரயங்கள் அப்படிங்கிறது குறையுங்க. அந்த கல்வியில் சில செலவினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. அந்த ஜென்மஸ்தானத்தில் என்னதான் செவ்வாய் பகவான் ஆட்சி பலமாக இருந்தாலும் ரத்தம் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தேவைங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படுங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், சரியான நேரத்தில் தூங்குறதுங்க, உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ குழந்தைங்க வந்து படித்து முடித்த உடனே அவங்க வந்து பிடிச்ச துறையில் வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் மற்றவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து நடந்துருப்பேன், மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இன்றைக்கி கடனால் இந்த உயிர் இருக்கிறது, நம்ம உயிரோடு இருக்கிறதே பிரச்சனை. இந்த கடனால் நான் பட்ட அவமானங்கள், வலிகள், வேதனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. எப்படியாவது அடைக்கணும்னு பார்க்குறேன். ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு நான் அடைக்கணுங்க. ஏன்னா எனக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான டைமில் வரல. நான் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி விற்றனா கூட அதில் வர பணத்தை வச்சு இந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. ஆரம்பத்தில் சின்னதாக வாங்க ஆரம்பிச்சுங்க. இன்றைக்கி அதுவே படிப்படியாக லட்சக்கணக்காக மாறி கோடிக்கணக்கில் சில பேர்த்துக்கு வந்து கடனாக மாறி நிற்கிது. அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் விற்க முடியலன்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயம் இந்த காலகட்டங்களில் அதாவது பழைய ப்ராப்பர்ட்டி விற்று அது மூலமாக ஒரு தொகையை வச்சு உங்களோட கடனை அடைப்பீங்க. உதவி கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயரும். உங்களுடைய பணப்பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன், வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.